ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஸ்வீடிஷ் ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் படமாக ரீசெண்டாக வெளியான ட்ரபிள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கானி. இவருக்கு மனைவி, ஒரு மகள் அப்படின்னு எல்லாரும் இருந்தாங்க. இப்போ இவருடைய சம்சாரம் இவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுச்சு. இப்போ பொண்ணும் சம்சாரத்தோடையே போயிடுச்சு. அதனால் ஏதோ அப்பப்போ டைம் கிடைக்கும்போது வீக்லி ஒன்ஸு அப்படி தான் பொண்ணை பார்க்க முடியும் இவரால். சரி, இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய சம்சாரம் இருக்குது, அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அந்த ஆள் ஒரு பைலட்டு. ஓஹோ, ஃப்ளைட்லாம் ஓட்ட தெரிஞ்சால் தான் உங்களுக்கு காதலே வருமோ, இரு நானும் சீக்கிரம் ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னு அதுக்கான முயற்சியில் ஒரு பக்கம் வீடியோ கேமில் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருக்காப்புல நம்மால். சரி, இவர் வீடியோ கேமில் ஃப்ளைட் ஓட்டுறதெல்லாம் இருக்கட்டும், என்னதாங்க இந்த ஆள் வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரீட்டைல் அவுட்லெட் ஒன்று இருக்குது, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு அவுட்லெட்டு. அங்கே அந்த ஷாப்பில் சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ஆள் இவர் தான் மார்க்கெட்டிங்கும் பண்ணனா, ஒரு ப்ராடக்ட்டை விற்றுட்டாருன்னா நேராக வீட்டுக்கு போய் அதை இன்ஸ்டலேஷன் பண்ணுற வேலையும் இவர் தான். அப்படி ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு டிவியை விற்கிறாப்புல, அந்த டிவியை போய் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. இப்போ போகிற இடத்துல இவர் அந்த வீட்டுக்கு போக கடைசியாக இவரே எதிர்பார்க்காம அந்த வீட்டில் ஒரு கொலை ஆக, இப்போ அந்த கொலையை இவர் பார்க்க, பின்னாடி இருந்து ஒருத்தன் மண்டையில் தாக்க, கடைசியாக நிலகுழிஞ்சி விழுந்த நம்ம கதாநாயகனை போலீஸ் வந்து அங்கேயே கையும் களவுமாக தூக்க, நேர கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி இவர் தான் அந்த கொலைக்கு குற்றவாளி, எந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி 18 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து ஜெயிலையும் அடைச்சி விட்டுறாங்க. இப்போ கதாநாயகனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். யோ, நான் டிவி இன்ஸ்டால் பண்ண போனவையா, எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அப்போ எவன் கொலைகாரன், இதை நம்மளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிட்டும் பொழுது அதை நம்ம கதாநாயகன் பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இந்த உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு அவரே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஜாலியாக ஒரு த்ரில்லர். பெருசாக யோசிக்காமல் இந்த படத்துலேயும் ஒரு சில லாஜிக் மீறல்கள் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்குதோ ஒரு சில இடங்கள் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சா கூட, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பரபரப்பான ஒரு படம் இது. எங்கேயுமே என்னங்க வளவள குளவலான்னு இழுத்துட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் எங்கேயுமே நமக்கு வராது. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரைட்டிங்கில் உள்ள இருக்குது. ஆனால் இந்த லாஜிக் மீறல்கள் இந்த சினிமாத்தனங்களாலேயும் ஒரு சில இடங்கள் என்னங்க அதுக்காக இதெல்லாம் இப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணத்தான் செய்யுது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி படத்தில் என்னென்ன விஷயங்கள் எப்படி பண்ணணுமோ, இந்த கதைக்குள்ளே அந்த பரபரப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மொமெண்ட்ஸ் உள்ளே இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. ஒரு சிலது நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களுமே உள்ளே இருக்குது. ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் உள்ளே இருக்குது. ஃபிலிப் பர்க் அவர் தான் படத்துடைய கதாநாயகன். எமி அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸு தான் இந்த கதையுடைய செகண்ட் ஹாஃபை பெருசாக ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு வில்லன், அதை நான் சொல்ல விரும்பலை, அது ஸ்பாய்லர் ஆகிடும், நீங்கள் பாருங்கள். அந்த நபருமே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. இது எல்லாமே போக டெக்னிக்கலி ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உள்ள இருக்குது. அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய, தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் ரசிகர்கள் ஜாலியாக அப்படியே பற்றிக்கிட்டு போகிற மாதிரி தமிழ் டப்பிங்கோட ஒரு படம், ஒரு த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் காமெடி படம் தான் இது. தாராளமாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போலனா ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.